அப்பப்பா அடிக்கிற வெயிலுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது. வெயில் வரத்துக்குள்ளே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரேடியாக போய் உட்காந்துடணும் ஏசி போட்டுட்டு. ஹாய் குட்டீஸ், அதுக்கு முன்னே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தியாரியா என்ன பண்ணுறீங்க? நானும் கிச்சனில் இருக்க ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் இன்னும் எழுந்துக்காமல் இருக்கீங்க. என்ன உங்களுக்கு டெய்லி எழுந்துக்கோங்க சொல்லிகிட்டே இருக்கணுமா? நேற்று திருவிழா போயிட்டு வந்த களைப்பில் தூங்கிட்டு இருப்பீங்க. நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் எழுந்துடுங்க. தியா, ரியா, அம்மா சொல்கிறல எழுந்துக்கோங்க. அம்முக்குட்டி, காலையிலே திட்டாமல் எழுப்பணும்னு பார்க்குறேன். இந்த பசங்க என்னை டென்ஷன் பண்ணிட்டு தான் எழுப்புவாங்க போல். அம்மா இருமா எழுந்துக்கிறோம், நாங்களே இப்போதான் தூக்கம் வருதுன்னு தூங்குறோம். ஏன் நைட்டெல்லாம் தூங்கலையா நீங்கள்? எனக்கு தெரியாது. நான் இப்போ வெளியே போய் உட்காரத்துக்குள்ளே எழுந்து வந்து பால் வாங்கிட்டு வரீங்க. பால் வாங்கிட்டு வந்தால் தான் காஃபி போட முடியும். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எல்லா வேலையும் நானே செய்வேனா? எனக்கு ஒத்தாசையாக இருக்க மாட்டிங்களா? அம்மா வேற காலையிலேயே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எழுந்துடுதியா, போகலாம். சரி இதோ வர, நீ போ. அம்மா அம்மா எழுந்துட்டேன், குட் மார்னிங்மா. கடி தங்கம், என்ன வேணும்? அம்மா காஃபி வேணுமா? என்ன சொல்லி நான் உங்களை எழுப்புனேன்? போய் பால் வாங்கிட்டு வாங்கன்னு தானே சொன்னேன். அதுக்குள்ளே காஃபி கேட்டால் எப்படி போட முடியும்? 2 பேரும் போய் பால் வாங்கிட்டு வாங்க, அப்போ தான் காஃபி. இல்லைன்னா காஃபி இல்லை, இப்படியே தான் பட்னி. அக்கா தங்கச்சிங்க 2 பேரையும் திட்டக்கூடாது. இருங்கம்மா, நாங்கள் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறோம். ஐயா, பால் வாங்கிட்டு வந்து காஃபி போட்டு உட்காந்துட்டு விளையாடுறதுலையே தனி சுகம்தான். என்ன இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? 2 பேர் புலம்பிட்டே இருக்கீங்க. இங்க பாருப்பா, மாஷா கார் எடுத்துட்டு வந்திருக்கா. என்ன மாஷா, புதுசா ஏதோ கார் எடுத்துட்டு வந்திருக்க? ஆமா, எங்க மாமா ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. எப்படி இருக்கு இந்த கார்? நல்லா இருக்கா? பார்க்க அப்படியே ரோபோ மாதிரி இருக்கு இது. ஆமா, இது ரோபோ கார் தான். எங்க மாமா எனக்காக ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. எந்த ஃபாரினுக்கு போனாரு உங்க மாமா? இவ்வளவு அழகா கார் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கும் வேணும் கூட, நான் ஏறி தரேன். ஆமாண்டி, நல்லா இருக்கு உன் காரு. சூப்பரே, அழகா எல்லோ கலர்ல நல்லா அட்ராக்டிவா இருக்கு. ஆமால, இந்த கார் பார்க்கவே அழகா இருக்குல்ல. ஐ லைக் திஸ். எனக்காக எங்க மாமா வாங்கிட்டு வந்தாரு. என் மாமாக்கு நானா ரொம்ப செல்லம், அதெல்லாம் எனக்காக வாங்கிட்டு வந்தாரு. எந்த ஃபாரின் போனாரு உங்க மாமா? எங்க மாமாவா அமெரிக்கா போனாரு. இருங்க, நான் போய் சாக்லேட் எடுத்துட்டு வந்துடுறேன், அது இன்னும் சூப்பரா இருக்கும். பாரு மாஷா, உங்க மாமா காரெல்லாம் வாங்கிட்டு வந்து தந்திருக்காங்க. பார்க்கவே அழகா இருக்கு. எனக்கும் இது மாதிரி ஒரு மாமா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இல்ல, எங்க அம்மாக்கு கூட பிறந்த அண்ணா யாருமே இல்லை. எனக்கு ஒரே ஒரு பெரியம்மா தான் இருக்கேன். இங்க பாருங்க, சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டா. சூப்பரா இருக்கு அந்த சாக்லேட். எவ்வளோ பெரிய பேக்கெட் பாருங்களேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ், எங்க மாமா சாக்லேட் வாங்கிட்டு வரா. எல்லாருக்கும் சாக்லேட் ஷேர் பண்றேன். சாக்லேட் நல்லா இருக்குல்ல? ஆமாப்பா, இந்த சாக்லேட் ஃபுல்லா இருந்தது. எங்க வீட்டில தான் நேற்று கட் பண்ணி சாப்பிட்டாங்க. என்ன சொல்ற? அப்ப சாக்லேட் நம்மளுக்கு இருக்காதா? எழுதுங்கப்பா, அவளே நம்மளுக்காக எடுத்துட்டு வந்திருக்காது. எவ்வளவு பெரிய விஷயம். ஏன் இவளை அப்படி பண்றீங்க? விடுங்க, அவ சாக்லேட் எடுத்துட்டு வந்தாலே நம்மளுக்கு போதும். இப்ப பாருங்க, நம்மள சாக்லேட் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். வாமாஷா. ஓகே ஓகே. அதுக்கு முன்ன நம்ம காரை ஓட்டி பார்க்கலாம். என்ன சொல்ற? காரை ஓட்டி பார்க்க போறோமா? ஆமா ஆமா, காரை தான் ஓட்டி பார்க்க போறோம். இங்க பாருங்க, எல்லாருக்குமே எக்ஸைட்டா இருக்காங்க. இந்த கார் பாருங்க, ஃபுல்லா ரொட்டேட் ஆகும். 360 ஃபுல்லா இந்த ஃப்ரண்ட் பேக் வரும், பேக் ஃப்ரண்ட் வரும். சூப்பரா இருக்குல்ல இந்த கார்? நல்லா இருக்குல்ல? இல்லப்பா, இருங்கப்பா, கத்தாம சிரிக்காம இறுதியா. நான் இந்த காரை பத்தி சொல்லிட்டு தானே இருக்கேன். ஏன் நீ இப்ப கத்திட்டே இருக்க? இங்க பாரு, இது எப்படி கையில விட்டாலே அதோட வீல பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா சுத்துதுன்ட்டு. இது சூப்பரா இருக்கு இந்த காரு. இதுக்குள்ள பாருங்க, அப்படியே ரோபோ உட்காந்து இருக்கிற மாதிரி எப்படி ரொட்டேட் ஆகுது பாருங்க. இது முன்னையே வச்சு ஓட்டலாம், பின்னையும் வச்சு ஓட்டலாம். இதோட ஸ்பெஷலே அதுதான். எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிக்கும். நான் கேட்டு வாங்க, எங்க மாமாவும் நான் அடம் பிடிச்சி கேட்டேன்னு வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த கார் பார்க்கவே அழகா இருக்குப்பா. எனக்கு இந்த கார் கூட
அது எப்படி கொடுப்பேன்? இது என்னோட கார் தானே. சரி ஓகே, இப்போ இத மேல உட்கார்ந்து ஓட்டி பார்க்கலாம். அப்பதான் இந்த கார் எப்படி ஓடுதுன்னு பார்க்க முடியும். மேல உட்கார்ந்துட்டோம். இல்ல இல்ல, எங்க அம்மா திட்டுவாங்க. இறங்கு இறங்கு. ஏய் இருப்பா, இங்க பாருங்க, இந்த காரை இப்போ நான் ஓட்டி காமிக்கிறேன். என்ன? சரி, நாங்க ஓட்டி காமிங்க, நாங்க பாக்குறோம். என்னப்பா, நார்மல் கார் போற மாதிரி தான் போகுது, இதுல என்ன ஸ்பெஷல்? இருப்பா, இந்த காரோட வீல் எவ்வளவு சுத்துது. இப்ப பாருங்க, இந்த கார் அப்படியே நின்னுட்டே சுத்தும். ஏய் என்ன சொல்ற? நின்னுட்டே சுத்துமா? ஆமா ஆமா, இங்க பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா போகுது. சரி வாங்க, நாம வெளியே போய் விட்டு பார்க்கலாம். இந்த காரோட பவரே தனியா இருக்கும். இங்க பாருங்க, இந்த கார் எப்படி நின்னுட்டே சுத்துது. ஏய் ஆமாப்பா, என்னப்பா சொல்ற? கார் நின்னுனே சுத்துது. அதுதான் இந்த காரோட ஸ்பெஷல். இது ரோபோ கார்லாம் அப்படிதான் இருக்குமே. எங்க மாமா வாங்கிட்டு வந்தாங்க. சும்மா சும்மா எங்க மாமா வாங்கிட்டு வந்தாங்க சொல்லிட்டே இருக்காத. அதுதான் 10 வாட்டி சொல்லிட்டியே. ஏய் என்னப்பா என்ன கிண்டல் பண்றா இவ? சரி விடுடி, அவ அப்படி தாண்டி. உன் கார் நல்லா இருக்கு, இன்னொரு வாட்டி சுத்தி சுத்தி காமி. இங்க பாருங்க, இது மாதிரிதான் சுத்தணும் இந்த காரை. அப்படியே தூக்கி அப்படி வீல் பண்ணிவிட்டா அது அப்படியே ரொட்டேட் ஆகும். என்னப்பா இந்த கார் விட்டெல்லாம் காமிக்குது. இந்த கார் மாதிரி எனக்கு இன்னும் உங்க மாமா வாங்கிட்டு வர சொல்லுங்க. இங்க பாரு, வாவ், ஏய் சூப்பர், ஜாலி ஜாலி. இந்த கார் அழகா நின்னு டான்ஸ் ஆடுது. ஐ லைக் திஸ் வெரி மச். தேங்க் யூ. எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு.